ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தோம்னா 7th ஓல்டு புக் தமிழ் பார்த்தோம்னா இயல் 2. ஸோ அதை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் புறநானூறு. ஸோ புறநானூறு டேஸ் நூல்களில் ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா 8 தொகை. ஆப்ஷன் என்னெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 தொகை 10 பாட்டுன்றது 17 கீழ்கணக்கு நூல்கள்னு மேல் கணக்கு நூல்கள்னு வரும் இல்லையா. ஸோ எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 17 கீழ்கணக்கு நூல்கள், 17 மேல் கணக்கு நூல்கள், 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன கன்ஃபியூஷன் வரும்னா புறநானூறுன்றது 17 மேல் கணக்குலயும் வரும். ஏன்னா 17 மேல் கணக்குல தான் 8 தொகையும் 10 பாட்டும் அடங்கும். அந்த 8 தொகையில ஒண்ணுதான் புறநானூறு. ஸோ எது பொண்ணு கன்ஃபியூஸ் வரும்போது கன்ஃபியூஸ் ஆகாம 8 தொகையை தான் போடுவோம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் புறநானூறு 8 தொகையை சேர்ந்தது. அந்த 8 தொகையும் 10 பாட்டும் சேர்ந்ததுதான் 17 மேல் கணக்கு நூல்கள். ஸோ அப்படின்னும் போது ஆன்சர் பார்த்தோம்னா புறநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று அப்படின்னு போடணும். அடுத்து நெல்லும் உயிரன்றே என்னும் பாடலை பாடியது யாருன்னு பார்த்தோம்னா மோசிக்கிறனார். அதாவது இந்த பாடல் நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேண்மிகு தானே வேந்தற்கு கடனே எழுத யான் பார்த்தோம்னா மோசிக்கிறனார். அடுத்து மோசிக்கிறனார் உடல் சோவினால் முரசு கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் யாருன்னு பார்த்தோம்னா சேரன் பெருஞ்சேரல் இருமுறை. ஓகேங்களா? ஓகே. முதுமொழி என்பது காஞ்சி திணை துறைகளுள் ஒன்று. சோ முதுமொழி காஞ்சி அப்படின்றது என்னன்னா காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்றுதான் என்னது முதுமொழி காஞ்சி. சோ பேர்ல இருக்கும் காஞ்சி. சோ காஞ்சி திணை. ஓகே. முதுமொழி காஞ்சியின் ஆசை யாருன்னு பார்த்தோம்னா மதுரை கூடலூர் கிழார். அடுத்து இளமையை காட்டிலும் முயற்ற வாழ்வு சிறந்தது. ஸோ இதே மாதிரி எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றலை விட எது சிறந்தது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கொஸ்டின் வரும். அதே மாதிரி அன்பு காட்டுதல் செயல்களால் அவர் போற்றும்படி நடத்தல எது மேலானது அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி அறிவின் உற்பத்தினும் டேஸ் மேன்மையானது அந்த மாதிரி கொஸ்டின். ஸோ அந்த 10மே கரவா இருக்கணும். அதே மாதிரி எப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரிசையில அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 1 2 3 4 5 10 இருக்கு இல்லையா, இதை மாத்தி மாத்தி கொடுத்துட்டு எது வருதுன்னு கூட கேட்டிருக்காங்க. அதனால எதுக்கப்புறம் எது அப்படின்றதும் லைனா படிச்சுக்கணும். அடுத்து பார்த்தோம்னா முதுமொழி காஞ்சி டேஸ் என்று பொருள்படும் பார்த்தோம்னா அறவுரை கோவைன்னு வரும். ஆக்சுவலி அறவுரை கோவைன்னு வரும். இங்க அறிவுரை கோவை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வருமா என்ன ஒரு லைட்டா டவுட். பட் அறவுரை கோவைன்னு தான் வரும். ஸோ அது சப்போஸ் இது தப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா அறநூல் சொல்லலாம். பிகாஸ் முதுமொழி காஞ்சி பார்த்தோம்னா 17 கீழ்கணக்கு நூல்கள்ல சேரும். ஸோ 17 கீழ்கணக்கு நூல் என்னன்னு சொல்லுவாங்க, அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம்னா அறநூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னு வரும்போது இது இல்லைன்னா இது என்னன்னு வரும். ஓகேங்களா? ஸோ உங்களோட கருத்துக்களை கீழே பதிவிடவும். கற்றலை விடவும் சிறந்தது இது அப்படின்னு பார்த்தோம்னா ஒழுக்கமுடைமை. ஸோ கற்றலை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது. இது செய்யலவும் கேட்கலாம். ஓதலின் சிறந்ததுக்கு டேஷ் அப்படின்னு கேட்கலாம். மக்கட்கெல்லாம் மக்கள் கூட்டல் எல்லாம். அடுத்து பார்த்தோம்னா பிணி கூட்டல் இன்மை. அதாவது பிணியின்மையை பிரிச்சோம்னா பிணி கூட்டல் இன்மை. அடுத்து புலனுடைமை. புலனுடைமை பார்த்தோம்னா புலன் கூட்டல் உடைமை. ஓகேங்களா? ஊவே சாமிநாதரின் ஆசிரியர்னு பார்த்தோம்னா மீனாட்சி சுந்தரனார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். தமிழ் தாத்தா யாருன்னு பார்த்தோம்னா ஊவேசா. தலா புராணங்கள் பாடுவதில் வல்லவர் யாருன்னு பார்த்தோம்னா இவர் தான் மீனாட்சி சுந்தரனார். தலா புராணங்கள் பாடுவதில் வல்லவர். உயிர்மெய் எழுத்துக்கள் டேஸ் வகையில் அடங்குன்னு பார்த்தோம்னா சார்பெழுத்து. ஸோ 10 வகை சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அதுல பார்த்தோம்னா உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றெல்லப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஸோ அதுல ஒண்ணுதான் பார்த்தோம்னா உயிர்மெய். உயிர்மெய் எழுத்து சார்பெழுத்து வகையில் அடங்கும். அன்பு, அடக்கம், எஃகு இச்சொற்களில் சார்பெழுத்துக்களை பற்றோம். சார்பெழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா என்னது உயிர்மெய், அப்புறம் ஆயுதம், இது எல்லாமே பார்த்தோம்னா சார்பெழுத்து. ஸோ அப்படின் போது பார்த்தோம்னா இது உயிரெழுத்து, இது மெய் எழுத்து. அப்பன்னு பார்க்கும்போது இது முதல் எழுத்து. அப்ப அது சார்பு எழுத்து பார்த்தோம்னா பூ மட்டும்தான்.
அடக்கம்ல பார்த்தோம்னா ஆ, இக்கு, இம்மு இது மூணுமே பார்த்தோம்னா முதல் எழுத்து. ஸோ டா கா மட்டும்தான் சார்பு எழுத்து. அடுத்து பார்த்தோம்னா எக்கு. எக்குல பாத்தீங்கன்னா அதாவது இக்கு சாரி அக்கு கு இது ரெண்டும் பாத்தீங்கன்னா சார்பு எழுத்து. ஏன்னா இது ஆயுதம், இது பார்த்தோம்னா உயிர்மை. அடுத்து விடுபட்ட எழுத்தை எழுத, இது நல்லா தெரிஞ்சு நினைக்கிறேன். இக்கு கூட்டல் எது போட்டா பூ வரும் பார்த்தோம்னா ஊ. இம்மு குட்டல் ஏ பே. இச்சு குட்டல் ஆ சா. இத்து குட்டல் இ தி. இப்பு குட்டல் ஏ பே. இப்பு குட்டல் ஐ பை. இவ்வு குட்டல் அவ் வௌ. இப்பு குட்டல் உ உ. ஓகே. ஸோ அக்கேனத்தின் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, ஆயுதம். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ அதே மாதிரி இந்த அக்கேனம் தான் ஆயுதம். சொல்லில் எவ்வாறு இடம்பெறும் பார்த்தோம்னா இடையில் மட்டுமே வரும், வேற எங்கேயுமே வராது. இது பாருங்க, பேராகிராஃப் கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்கறது. சோ பண்டைய காலத்தில் அரசன் போர் செய்ய கருதியவுடன் அவனது போர் பறை முழங்கும். அப்பறையின் ஓசை நாற்றிசையும் அதிரச் செய்யும். அவ்வோசையை கேட்ட போர் வீரர்கள் போர்க்கோலம் பூண்டு மிக்க ஆர்வத்தோடு போருக்கு புறப்படுவார்கள். ஸோ தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை ஆகிய 4 வகை சேனைகளும் திரண்டெழும். அரசன் படைத்தலைவரோடு சென்று அவற்றை பார்த்து மகிழ்வான். போர் செய்ய புறப்படுவதற்கு முன்பாக அரசன் தன் அரண்மனையில் வீரர்களுக்கு பெருவிருந்து அளிப்பான். அதை பெருஞ்சோறு அளித்தல் என்பர். சேனை புறப்பட்டு செல்லும் வழியில் அரசனும் படைத்தலைவர்களும் தங்குவதற்குரிய பாடி வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கும். அங்கு அரசரும் வீரரும் இளைப்பாறுவர். அப்பொழுது ஆடலும் பாடலும் நடைபெறும். வினாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நாற்றிசை 4 வகை சேனை இத்தொகை சொற்களை விரித்தெழுதுக அப்படின்னு கேட்கிறாங்க. நாற்றிசை அப்படின்னா கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. இதுதான் நாற்றிசை. 4 வகை சேனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை. ரொம்பவே முக்கியம். அடுத்து ஓகே, இது பெருசா தேவை கிடையாது. ஓகே, முழங்கும், செய்யும், திரண்டிலும் என்பது எவ்வகை சொற்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வினை சொல்ல வரும். என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னு பார்த்தோம்னா அதான் நம்மளுக்கு தெரியும், பெயர் சொல், வினை சொல், இயற் சொல், திரிச்சொல் வருங்களா. ஸோ அதுல பார்க்கும்போது இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வினையை சொல்ற மாதிரி தான் வரும். ஸோ அப்படிங்கும்போது வினை சொல்ல வரும். சப்போஸ் இது மிஸ்டேக்கா இருந்தா கீழே மென்ஷன் பண்ணதான் நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இது அதேதான் வல்லினம் மிகுமிடங்கள், மிகாயிடங்கள். ஓகே, இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதாவது அகர ஈற்று வினையச்சங்களுக்கு முன் கசத்தப்ப மெய்யெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களின் வர்க்க எழுத்து சொற்கள், அதாவது வினை சொற்கள் வருமாயின் உரிய வல்லெழுத்துக்கள் தோன்றும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓடக்கொட்டல் காத்திருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா ஓட, இல்ல பாட, காண, செய்ய, எழுத, பேச, விளையாடு எல்லாமே அகர ஈற்று வினையச்சங்கள். ஏன் இது அகர ஈற்று அப்படின்னு பார்த்தோம்னா ஓடல இருக்க இந்த டாவை பிரிச்சோம்னா இட்டு கூட்டல் வான்னு வரும். அப்படின் போது இது அகர ஈற்று. அதே மாதிரி காணன்னு வருது, காணல இந்த இன்ன பிரிச்சோம்னா இன்னி கூட்டல் ஆ. ஸோ அகர ஈற்று. அதனாலதான் இது அகர ஈற்று. ஸோ அகர ஈற்று வினையச்சம் முன் கசத்தப்ப மிகுந்துச்சுன்னா வந்துச்சுன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இது கா 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 சா தா பா. ஸோ எல்லாமே கசத்தப்பதான் வந்திருக்கு. ஸோ அப்படின்னும் போது இந்த மாதிரி வந்துச்சு. அகர ஈற்று வினையச்சங்களோடு கசத்தப்ப மெய்யெழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அதோட வல்லெழுத்து மிகும். ஸோ காவோட வல்லெழுத்து இக்கு, சாவோட வல்லெழுத்து இச்சு, தாவோட வல்லெழுத்து இத்து, தாவோட வல்லெழுத்து இட்டு, சரி தா வராது, பாவோட வல்லெழுத்து இப்பு. ஸோ இது எல்லாமே மிகும். இதுதான் பாத்தீங்கன்னா வல்லினம் மிகும் இடங்கள். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா சுட்டெழுத்து வினாயெழுத்துன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா அகர ஈற்று வினை எச்சங்களுக்கு முன் கசத்தப்ப வந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி மிகவும் அப்படின்றாங்க. ஓகே, அதே மாதிரி நாடி, பேசி, தேடி, செதுக்கி இது பார்த்தோம்னா இகர ஈற்று வினையச்ச சொற்கள் பின் வல்லின உரிமை எழுத்து சொற்கள் வந்துச்சு அப்படின்னா வல்லொற்று மிகும். ஃபர்ஸ்ட் அகர ஈற்று, இப்ப பார்த்தோம்னா இகர ஈற்று. இதுல பார்த்தோம்னா நாடி, பேசி, தேடி, செதுக்கி, ஊன்றி, தழுவி. இது பார்த்தோம்னா நாடியில கடைசியா இருக்கிறது டி. இந்த டீயை பிரிச்சோம்னா இட்டு கூட்டல் ஈ வரும். அதே மாதிரி சி இச்சு கூட்டல் ஈ, டி இட்டு கூட்டல் ஈ, கி இக்கு கூட்டல் ஈ. ஸோ ஈ வருது. ஸோ அப்ப இதுதான் இகர ஈற்று. இதுக்கு பின்னாடி வல்லின உயிர்மை எழுத்து. வல்லின உயிர்மை எழுத்து என்ன? கசட தவற, ரைட்டா? அப்ப
இது மேக்சிமம் வராது, இது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கச தப்பா தான் வரும். ஸோ அப்படிங்கும் போது பார்த்தோம்னா சா பா தா கா பா கா கி இது எல்லாமே பார்த்தோம்னா கசத்தப்பல்ல வரும். ஸோ வந்து பார்த்தோம்னா வல்லின உயிர்மெய் எழுத்துக்கள். ஸோ வல்லினமோட உயிர்மெய் எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா வல்லொற்று மிகும். அதே மாதிரி இந்த உயிர்மெய் என்ன வந்திருக்கோ அதோட இனமான வல்லொற்று மிகும் அப்படின்றாங்க. ஸோ சாவோட வல்லொற்று இச்சு, பாக்கு இப்பு, தீக்கு இத்து, போக்கு இக்கு, பாக்கு இப்பு. ஸோ அந்த மாதிரி மிகும் அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சுட்டு எழுத்து, அதாவது ஆ இ உ, அடுத்து வினா எழுத்தான ஏ, அடுத்து பார்த்தோம்னா அகரையீற்று மெய் வினையச்சத்தோட பக்கத்துல பார்த்தோம்னா வல்லின உயிர்மெய் வந்துச்சு அப்படின்னா அங்க வல்லொற்று மிகும். அதே மாதிரி இகரையீற்று வினையச்ச சொற்களின் பின் வல்லின உயிர்மெய் வந்துச்சுன்னா அங்கேயும் வல்லினம் மிகும். ஸோ நாலு கண்டிஷன் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ ஓகே, அடுத்த பயிற்சி பார்க்கலாம். அகரையீற்று சொற்கள் 5 பேருக. அகரையீற்றுனா என்ன நம்மளுக்கு தெரியலையா? கடைசியில் இருக்க அந்த இதை வினையச்சத்தை வந்து பிரிச்சோம் அப்படின்னோம்னா, அந்த எழுத்து பிரிச்சோம் அப்படின்னோம்னா அப்படின்னு சொல்லி முடியும். அப்ப பார்க்கணும் காண, பேச, தேட, ஓட, பாட, எழுத அப்படின்னு வருங்களா. இதை இகரையீற்று கேட்டாங்கன்னா என்னன்னு வரும்? இதேதான் வரும். நாடி, பேசி, எழுதி, பாடி, ஓடி, தேடி. ஓகேங்களா? பின்வரும் சொற்களை சேர்த்துறது அதான் பார்த்தோம்னா தெரியும். இது வந்து இகரையீற்று. கான்றது வல்லினத்தோட உயிர்மை அப்படின்னும் போது இக்கு மிகும். அதே மாதிரி கீன்றது என்னது? இகரையீற்று வினையச்சம் பிளஸ் வந்து பார்த்தோம்னா வல்லின உயிர்மை. ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா மிகும். ஸோ அதே மாதிரிதான் இது எல்லாமே வரும். ஓகேங்களா? இது விடுபட்ட தமிழ் எழுத்துருக்களை எழுது. ஸோ இது உங்களுக்கு தெரியல. லைனா 1 2 3 4 5 6 7 8 9 10 எப்படி எழுதலாம்? கா உ நா சா ரு இப்படி வரும். ஏ ஆ உ கா 0. இதுதான் வரும். அதான் ஃபில் பண்ண சொல்லிட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? அடுத்த அகரவரிசை. ஸோ அகரவரிசை வந்து பார்த்தோம்னா மெய் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்களோடு சேரும்போது உயிர் மெய் எழுத்தாகிறதுனே பார்த்தோம். சொற்களின் உயிர் எழுத்துக்களாக வரும் சொற்களை அகரவரிசையில் அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா அதான் கக்கா, கிக்கி, குக்கு, கிக்கே, கை, போ, போ, ஹவ். ஸோ இதை நம்ம வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க, அகரவரிசையில் அமைச்சு சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கா எங்க இருக்கு? கா, கா, கி, கி, கு, கு. என்னது? கேவா? கே, கே, கே. அடுத்து கை வருமா? கை. பூவை விட்டு வருமா? 2 பூ வந்திருக்கு. ஓகே மக்களே, இதெல்லாம் நம்ம கரெக்டா பார்க்கணும். பார்க்கலாம். கா, கா ஏதாச்சும் இல்ல. கா, கா, கி. கீ எங்க இருக்கு? ஒரு கீ தான் இருக்கா? சரி ஓகே. கீ, கீ. கீழே பாருங்க 2 இருக்கு. கீரி, கீற்று. அப்ப அடுத்த 2வது எழுத்து போங்க. இரு ஃபர்ஸ்ட் வருமா? ரீ ஃபர்ஸ்ட் வருமா? இந்த ரீ வரிசை தான் ஃபர்ஸ்ட் வரும் இல்லையா? இது மெய் எழுத்துன்னு இதை ஃபர்ஸ்ட் போடக்கூடாது. எந்த உயிர்மை ஃபர்ஸ்ட் எது ஃபர்ஸ்ட் வரும்னு பார்க்கணும். அது மெய் எழுத்தா இருந்தாலும் சரி, உயிர்மை இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் வர்றது எதுன்னு பார்க்கணும். எது? ரீ தான். அப்ப 4 4 5. அடுத்து கிக்கி, கு. பூ அதே மாதிரி. குடம், குமரன். சரி ஓகே, 2 இருக்கா? அப்ப டா ஃபர்ஸ்ட் வருமா? 2வது எழுத்தானா? டா ஃபர்ஸ்ட் வரும், மா ஃபர்ஸ்ட் வருமா? டா தான் ஃபர்ஸ்ட் வரும். சரி அப்படின்னும் போது 5 6 7. பூ, பூ, கூட்டம். கூட்டம் முன்னேதான் இருக்கு. நல்லது. பூ. அடுத்து பார்த்தோம்னா கே. கே ஒரே ஒரு கே தான் இருக்கு. கே, கே. அடுத்து கை. அடுத்து போ. போ, போ. போ இருக்கா? போல 2 இருக்கு. ஸோ அப்படின் போது பார்த்தோம்னா இதுதான் 12 வரும். ஏன்னா காதா 2வது எழுத்தானா காதா ஃபர்ஸ்ட் வரும். அடுத்து கொடி. போ, போ. போ வந்திருக்கா? இல்லை. போ, போ. அடுத்து கவ். மூலம் வச்சு
ஓகே, அவ்வளவுதான். இயல் 2 வந்து முடிஞ்சாச்சு. உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா கீழே தாராளமா கமெண்ட் பண்ணுங்க.